விவசாயிகளுக்கு வழிமறித்த சோலார் நிறுவனம் 1500 பனைமரங்கள் அழிப்பு புகார், சாலை மறியல் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் பரதராமி அருகே விவசாய நிலங்களுக்கு செல்ல வழி மறுத்ததாக தனியார் சோலார் நிறுவனம் மீது குற்றம் சாட்டி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 1500 பனைமரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்ட நிலையில் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். செய்தியாளர் கார்த்திக். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் பரந்தராமி கிராமத்துல பயிர் வைக்கிறோம். விவசாய நிலத்திற்கு வழி விடாம சோலார் கம்பெனி வழி விடாம பண்றாங்க. இப்போ நாங்க விவசாயம் நம்பிதான் நாங்க இருக்கிறோம். இத்தனை பேர் இப்ப விவசாயம் நம்பிதான் இருக்கிறாங்க. இப்ப அதுல தான் எங்களுக்கு வருமுடி வருது. இப்ப அதுவும் இல்லைன்னா நாங்க எதில் வருமுடி வரும்? நீங்க தான் எங்களுக்கு மேல் கொண்டு உதவி பண்ணணும். மேலதிகாரி யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. போத்துக்கு வழி இல்ல, உங்களுக்கு எல்லாம் நாங்க வழி விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி செய்வீங்களோ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எப்படி விவசாயம் நம்பிதான் நாங்க இருக்கிறோம். விவசாயம் இல்லைன்னா நாங்க எப்படி வேலை செய்ய முடியும்? சோலார் கம்பெனி மட்டும் போட்டாங்கன்னா இப்ப எப்படி நாங்க பயிர் வைக்க முடியும்? அதிகாரிங்க உயர் நீதிமன்றங்க யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க.